ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுவையான சூப்பரான பம்ப்கின் ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 சின்ன பீஸ் பம்ப்கின் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த சீடெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கேர்ஃபுல்லாக இந்த தோலை எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக நமக்கு கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ஸில் கட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணியில் இதை போட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டி பீசஸாக இதையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூட கடுகு, ஜீரகம், கறி லீஃப் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த பம்ப்கினை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ சால்ட் எதுவும் போட வேண்டாம். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பம்ப்கின் வேகிறது வரைக்கும் வேக விட்டுடலாம். அந்த நேரம் இதுக்கு ஒரு சின்ன மசாலா தயார் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், 2 ரெட் கலர் சில்லி எடுத்துருக்கிறேன். அப்புறம் கார்லிக், கொஞ்சமாக ஜிஞ்சர் போட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பம்ப்கின் நல்லா குக்காகி இருக்குது. இதை நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி இருக்கும். இந்த நேரம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுங்க. சால்ட் ஆட் பண்ணி இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளோட பம்ப்கின் கூட்டு சூப்பராக ரெடியாகி இருக்குது. நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு. இவ்வளவு தான். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நம்மளோட பம்ப்கின் கூட்டு ரெடி ஆகிரும். கடைசியாக இதுக்கு தேவையான சால்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கறி லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி நம்ம பம்ப்கின் கூட்டுக்கு கூட சேர்த்துட்டோன்னா அழகான நம்மளோட பம்ப்கின் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் நல்லா வாசமாக இருந்துச்சு. இதை நம்ம சூடான சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கலாம். இந்த பம்ப்கின் ரெசிபி ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக பம்ப்கின் கிடைக்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.